ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸர் வட்டார கல்வி அதிகாரி. இந்த எக்ஸாமுக்கு உண்டான ப்ரிப்ரேஷன் டிப்ஸு ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் வந்து வீடியோஸ் வந்து நான் இதில் வந்து போட்டுட்ருப்பேன். ஓகேங்களா? நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் போய்ட்டு செக் பண்ணிவிட்டு வாட்ச் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு வீடியோஸுமே நீங்கள் வந்து பாருங்கள், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? என்கிட்ட வந்து கமெண்ட்லேயும் இல்லை கால் பண்ணி வந்து கேட்குறவங்க ரிப்பீட்டடாக இதை வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. என்னென்னா, நான் கொஞ்ச நாள் வந்து ரயில்வேக்கு ப்ரிப்பேர் பண்ணுறேன் மேம். நெக்ஸ்ட் வந்து டிஎன்பிஎஸ்சி கால்ஃபர் ஆனால் அதை நோக்கி போகிறேன். யூஜிடிஆர்பியும் நான் வந்து படிக்கிறேன், பிஜியும் படிக்கிறேன். ஓகேங்களா? இது மாதிரி வந்து என்னுடைய ப்ரிப்ரேஷன் வந்து ஒரு கான்சன்ட்ரேஷன் இல்லாமல் போயிட்டுருக்கு. இதை பற்றி வந்து நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா? இப்போது ஃபஸ்ட்டு வந்து சூஸ் யுவர் கோல். சூஸ் யுவர் கோல் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு பிஜியா, அதாவது பிஜி வித் பிஎட், இல்லைனா வந்து யூஜி வித்து பிஎட், இல்லைனா எனி டிகிரி. ஒரு எனி டிகிரி இருக்கிறீங்க அப்படின்னா, இப்போது இந்த எனி டிகிரியாக இருக்கிறவங்க ஏதோ வந்து எனி டிகிரி ஏதோ ஒரு டிகிரி நீங்கள் வந்து ஒரு பிஓ, பிஏ, பிஎஸ்சி இது மாதிரி இல்லை பிலிட் ஏதோ ஒரு டிகிரி இருக்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணலான்னா, இந்த ரயில்வே டிஎன்பிஎஸ்சி இது ரெண்டுக்குமே வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? ரயில்வேக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது தனி சிலபஸாக போயிட்டுருக்கோம். ஓகேங்களா? நம்ம டிஎன்பிஎஸ்சி மாதிரி இதில் வந்து சிலபஸ் வந்து வேரி ஆகும். டிஎன்பிஎஸ்சி வேறு லைனு, ரயில்வேன்றது வேறு லைனில் இருக்கும். ஓகேங்களா? இதுக்கெலாம் நெகட்டிவ் மார்க் இருக்காது, இதுக்கெலாம் நெகட்டிவ் மார்க் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பிஜி வித் பிஎட். பிஜி அதாவது வந்து ஒரு எம்ஏ பிஎட் இல்லைனா வந்து ஒரு எம்எஸ்சி பிஎட் இந்த மாதிரி இருக்கிறவங்க நீங்கள் யூஜிடிஆர்பி எழுதலாம், பிஜிடிஆர்பி எழுதலாம், பிஓவும் எழுதலாம். ஓகேங்களா? இது எல்லாமே வந்து எழுதலாம், அது எல்லாமே வந்து எழுதலாம். வித் பிஎட் முடிச்சிருக்கிறவங்க அது எல்லாமே வந்து எழுதலாம். ஓகேங்களா? அதேமாரி யூஜி வித் பிஎட், யூஜி முடித்தவங்க இந்த பிஜிடிஆர்பி எழுத முடியாது. இதை தவிர மற்றது எல்லாமே வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? இது வந்து எப்படி அப்படின்னா, அதேமாரி பிஜி வித் பிஎட் முடித்தவங்க இது பிஇஓ, அதுக்கடுத்து வந்து டிஇஓ, இந்த டிஓவும் வந்து நீங்கள் எழுதலாம். பிஜி வித் பிஎட் முடித்தவங்க இதுக்கெலாம் ரொம்ப காம்படிஷன் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஆனால் கரெக்டான இதில் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். அதேமாதிரி பிஓக்குமே வந்து உங்களுக்கு காம்படிஷன் வந்து கம்மியாக தான் இருக்கும். சிலபஸ் வந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஒரு வாஸ்ட்டாக இருந்தாலும் கூட நீங்கள் கரெக்டாக வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகேங்களா? இப்போது எனக்கு அந்த கமெண்ட்டில் வந்து கேட்டவங்க என்னென்னா, நான் ரயில்வேக்கும் ப்ரிப்பேர் பண்ணுறேன், டிஎன்பிஎஸ்சிக்கும் ப்ரிப்பேர் பண்ணுறேன், யூஜிடிஆர்பியும் படிக்கிறேன், பிஜிடிஆர்பியும் படிக்கிறேன், ஒரு கான்சன்ட்ரேஷன் இல்லாமல் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா? உங்களுக்கு வந்து ஒரு டீச்சிங் பேஷன் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதுக்கு வந்து ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? இதுக்கு வந்து ட்ரை பண்ணலாம். இல்லை எனக்கு ஏதோ ஒரு ஜாப் கண்டிப்பாக வேணும், அது வந்து டீச்சிங்காக இருந்தாலும் ஓகே, நான் டீச்சிங் ஓகே அப்படின்னா நீங்கள் வந்து இந்த இதுக்கு வந்து சூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஆனால் இன்னொரு விஷயம், நீங்கள் எந்த எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அதை நோக்கி மட்டுமே வந்து போகணும். எனக்கு வந்து டீச்சிங் தான் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த 2 எக்ஸாமுக்குமே ரிப்பீட்டடாக நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? இன்னொரு விஷயம் வந்து என்னென்னா, டிஎன்பிஎஸ்சிக்கு திடீர்னு வந்து இது பண்ணிகிட்டு இருப்பாங்க, கால்ஃபார் பண்ணுவாங்க, ரயில்வேலேருந்து இங்கே வந்து ஜம்ப் ஆவாங்க. ஓகேங்களா? அது மாதிரிலாம் வந்து பண்ணக்கூடாது. ஏன்னா சிலபஸ் வந்து அதுக்கு வேறு சிலபஸ், இதுக்கு வேறு சிலபஸ். ஓகேங்களா? நமக்கு வந்து டிஎன்பிஎஸ்சியில் எதெல்லாம் நம்ம படிக்கலாம், டிஎன்பிஎஸ்சிக்கு ட்ரை பண்ணுறவங்க கண்டினியூஸாக வந்து குரூப் 4 படிப்பாங்க, 2 படிப்பாங்க, 1 படிப்பாங்க. ஓகேங்களா? இது வந்து ஒரு சேம் சிலபஸ். ஸோ அதனால் அவங்க வந்து அந்த டிஎன்பிஎஸ்சி சீரீஸ்க்கு நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ யூஜி அண்டு பிஜி, இந்த பிஜி உள்ளவங்க இந்த யூஜி, இப்போ பிஜி வந்து எழுதியிருப்பீங்க, அவங்க வந்து யூஜிடிஆர்பிக்கு ட்ரை பண்ணலாம். பிஓக்கு நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். பிஓக்கு வந்து காம்படிஷன் கம்மியாக இருக்கும், ஆனால் கரெக்டான விதத்தில் வந்து நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். நிறைய பேர் பிஜி அட்டன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம டெஸ்ட் பேட்சில் போட்டுட்ருக்கீங்க, டெஸ்ட் வந்து போட்டுட்ருக்கீங்க. ஓகேங்களா? இப்போ வந்து இந்த பிஓக்கு வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு நான் நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருப்பேன். ஓகேங்களா? நீங்கள் எந்த எக்ஸாம் சூஸ் பண்ணாலும் நீங்கள் அதை நோக்கி மட்டுமே போனால் தான் உங்களுக்கு வந்து சக்ஸஸ் வந்து கிடைக்கும். அதுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி கூட சொல்லுவாங்க. 2 பேர் வந்து ஒரு கிணறு வெட்ட போகிறாங்க. அதில் ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, ஒரு 10 அடி
ஒரு 10 அடி வந்து தோண்டிட்டு தண்ணி வரலை அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு இடத்துக்கு போயிடுறாரு. ஆனால் இந்த 2வது இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்து தொடர்ந்து வந்து என்ன பண்ணுறாருன்னா அப்படியே ஒரே இடத்துலையே அவர் தோண்டிகிட்டே இருக்கிறாரு. அது ஒவ்வொரு இடத்துல தோண்டினவருக்கு வந்து தண்ணியே கிடைக்கல. ஒரு இடத்துல ஒரு 10 அடி, அப்புறம் இன்னொரு இடத்துல ஒரு 10 அடி, அந்த மாதிரி போயிட்டே இருக்கிறாரு. ஆனால் ஒரே இடத்துலையே கான்ஃபிடெண்ட்டாக அவர் வந்து தேடிகிட்டே இருந்தார் பார்த்தீங்களா, அவருக்கு வந்து அவருக்கு பட்ட அந்த கஷ்டம் வந்து அவருக்கு வந்து நல்ல பலனை வந்து கொடுத்துருச்சு. ஓகேங்களா? அதே மாதிரி தான் நீங்கள் ஒவ்வொரு சிலபஸாக நீங்கள் வந்து படிக்கிறத விட ஒரே சிலபஸை ரிப்பீட்டடாக நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து சக்ஸஸ் வந்து ஈஸியாக கிடைக்கும். கான்ஃபிடென்ட்டோடு படிக்கணும். ஓகேங்களாப்பா? அதுதான் வந்து அவங்க அந்த சார் வந்து கேட்டதுக்கு உண்டான என்னுடைய ரிப்ளை இது. ஓகேங்களா? நிறைய பேர் இந்த தப்பு பண்ணுவீங்க. நிறைய பேர் வந்து நம்ம சக்ஸஸ் வந்து நமக்கு கிடைக்காத காரணமுமே இதுதான். ஒவ்வொரு இந்த பீரியடில் என்னென்ன எக்ஸாம் வருதோ எல்லாத்தையுமே அப்ளை பண்ணிவிட்டு எல்லாத்துக்குமே ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இப்போ பிஓக்கு வந்து நமக்கு ஒரு 4 months டியூரேஷன் இருக்குது அப்படின்னா கரெக்டாக வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். அப்போ தான் நமக்கு வந்து சக்ஸஸ் வந்து கிடைக்கும்பா. தேங்க்யூ.